மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. Chai with Chitra. ஒரு கிளாடியேட்டர் மாதிரி ஒரு படத்தை அவன் 75 நாள் இல்லை சேவிங் பிரைவேட் ரயான் மாதிரி 11 ஆஸ்கர் வாங்கின ஒரு படம். பாத் பிரேக்கிங் சினிமாட்டோகிராஃபி, பாத் பிரேக்கிங் ஆக்ஷன் சீன் 42 நாள் 45 நாளில் எடுக்கிறாங்க. கிளின்ட் ஈஸ்ட்வுட் 35 நாள்லேயே படத்தை எடுத்துடுறாரு, ஆஸ்கர் வாங்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் திங். அவங்க 8 hours தான் ஒர்க் பண்ணுறாங்க, கரெக்டான பிரேக் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தே குட் மேக் எ ஃபிலிம். ஏன் நம்மளால் பல பேரால் அதை பண்ண முடியல? நம்ம பிளானிங்கே கிடையாதுன்றது நான். சி யூ ஆர் கொஸ்டினபிள் டு எவ்ரி திங் தேர். இப்போ இந்த லைட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது செக்யூரிட்டி ஆள் வந்து பார்த்தா தான் இந்த லைட்டே வைக்க முடியும். இன்னும் ஒரு ஆக்டர் தள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இப்போ ஒரு சங்கர் சார் படத்தில் ஒரு கிரேன் வந்துச்சுன்னாங்க, யார் கேட்குறது? அது there's no security to see whether it is stable. இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணியாகணும். ஸோ நீங்கள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணணுங்க. இன்சூர் பண்ணும்போது அவன் செக்யூரிட்டி அனுப்பும். இப்போ ஒரு குழந்தைய வச்சு படம் எடுக்கிறீங்கன்னா இவ்வளோ மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும், 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த குழந்தைய ஒர்க் பண்ணக்கூடாது. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இது வரணும், செக்யூரிட்டி ஆஃபீஸர், அவங்க டீச்சர் வந்து படம் எடுக்கணுங்க. இவ்வளவும் அரேஞ்ச் பண்ண பிறகு தான் மழை தண்ணி விடக்கூடாது அவங்க தலைமையில். அதெல்லாம் நீங்கள் முதல்ல சொல்லணும். குழந்தைக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக குழந்தையெல்லாம் கொண்டு வந்து மழையில் எடுத்துகிட்ருக்கோம். இது மாதிரி எவ்வளோ இது இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அங்கே. டெஸ்பைட் ஆல் தட் தே குட் மேக் எ ஃபிலிம் இன் 35-40 days. அப்படின்னா எல்லாரும் எவ்ரிபடி ஹேஸ் டு பிளான் அண்ட் டூ தர் ஜாப். இப்போ இந்த ஷாட் எடுத்துருக்கும் போது அடுத்த 3 ஷாட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு படத்தோட கேமராமேன் வந்து சொல்கிறாரு, 9 o'clock when I walk into the set is ready with lighting, I roll the camera. 9:15 I roll the cameraன்றார். இங்கே நம்ம 9 o'clock போனால் 12 மணி வரைக்கும் லைட் பண்ணிருப்போம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான். அதனால் we need to have a system which will question these people. யாரும் கொஸ்டினபிள் இல்லைன்னும் போது they are taking their own time. அந்த படம் வந்து உலக லெவலில் போய் நம்மளுக்கு ஒரு அவெஞ்சர் மாதிரி பிளாக் பஸ்டர்லாம் ஆகலை. இங்கே ஓடுற படம் தான் அது. கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் அப்படி இப்படின்னு தப்பிச்சிட்ருக்கோம். அதனால் நம்ம சொல்கிறோம்ல பயங்கர ஹிட்டு அப்படி இப்படின்றது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்றது. ஸோ தெர் இஸ் எ கொஸ்டினபிள் அத்தாரிட்டி இல்லை. தட் இஸ் தேர் இன் பாம்பே. தே வில் கொஸ்டின் த இபி. இபி வில் கொஸ்டின் த டைரக்டர். இப்போ நாங்கள் ஒரு கல்யாண சீன் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்டில் இருக்குன்னா ஸ்கிரிப்ட் ரீடிங் போதே அந்த இபி கேட்பான், இந்த கல்யாணத்தில் எத்தனை பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும், என்ன மாதிரி காஸ்டியூம் வேணும், எந்த ஏ கேட்டகரி எத்தனை வேணும், பி கேட்டகரி எத்தனை வேணும், எல்லாம் கேட்பான். அப்பயே சொல்லணும், அப்பயே அவன் பட்ஜெட் பண்ணுவான். அப்போ கேமராமேன் திரும்பி கேட்பான், உனக்கு ஜிப்பு வேணுமா ஸ்டடி கேம் வேணுமா, ஸ்டடி கேமும் வேணும் ஜிப்பு வேணும். அப்போ இந்த 2 நாள் இதில் கட் பண்ணால் தான் இதை கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்டடி கேம் ஜிப்புக்கு இதுதான் என்னோடய படத்தில் பட்ஜெட்டு, மொத்த படத்துக்கு. இதுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கும், எது உனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி அதை இப்படி போட்டுக்கோ அப்படி போட்டுக்கோ. பட் இதுக்குள்ளே தான் பட்ஜெட். இந்த நாளைக்கு வேணும்னா இன்னொரு நாளைக்கு ஸ்டடி கேம் இருக்காது. ஆமாம் இருக்காது. அது மாதிரி காஸ்டியூம் படத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட். ஃபுல் படத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க. ஃபுல் படத்துக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ் படம்னு வச்சுக்கோ, 50 லட்ச ரூபான்னு வச்சுக்கோ. இந்த 50 லட்ச ரூபாய்க்குள்ளே நீ இன்னும் வேணால் கூட்டிக்காரன்னு வச்சுக்கோ, அந்த 50 லட்ச ரூபாய் தான் அது. அது மாதிரி உனக்கு விஷ் லிஸ்ட்டு, ட்ரீம் லிஸ்ட்டுன்னு கேமராமேனோ எடிட்டரோ இருந்தாங்கன்னா லிஸ்ட்டு போட்டு கொடு. எங்கள் பட்ஜெட்டு கேமராமேனுக்குள்ளே தான், எடிட்டருக்கு இதுக்குள்ளே ஃபிட்டின் ஆகிற. இப்போ கேமராமேனுக்கு அதிக சம்பளம் கூட எடிட்டர் இந்த எடிட்டர் எடுத்துக்கோ, ஏன்னா அவருக்கு இவ்வளோ சம்பளம் கம்மி அப்படின்னு அது கேட்டுருவாங்க. ஸோ டைரக்டர் ஹேஸ் டு சூஸ் ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட். பட் தே ஒன்ட் கோ பியாண்ட் த பட்ஜெட். தே பட்ஜெட் இட் அண்ட் செல் இட். அதனால் ஓரளவு தப்பிச்சுட்டே வராங்க. அந்த கொஸ்டினபிள் இங்கே கிடையாது. நான் ஒரு கேமராமேன் இங்கே எனக்கு இன்னும் 4 லைட் வேணால் கொடுத்துருவானுங்க இங்கே தமிழில். அவர் கேட்குற கேமராமேனை கொடுக்குன்னு அங்கே கொடுக்க மாட்டாங்க. பாம்பேயில் கிடைக்க யூ ஷுட் டெல் தம் பிஃபோர். ரெக்கி பார்க்கும்போது சொல்லியிருக்கணும் எனக்கு 4 லைட் எக்ஸ்ட்ரா வேணும்னு. நீங்கள் எப்படி அங்கே வந்து கேட்கலாம். இப்போ வீட்டில் நீங்கள் காத்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, இட்லி பண்ணியிருக்கேங்க, பரோட்டா இருக்கா, என்ன வெளில போய் சாப்பிடணும் இல்லையா? அதே தான் இங்கேயும் சொல்லணும். கரெக்டு.
அது பரோட்டாக்கே நம்ம ரெடி பண்ணணும். வேணும்னா சொல்லியிருக்கணும், சப்பாத்தி வேணும்னா முன்னாடி சொல்லணும், மாவை குழைக்கணும், அதுக்கான கரெக்ட். ஐட்டங்கள் எல்லாம் பண்ணணும். இப்போ இட்லிக்கு சாம்பார் பண்ணியிருக்கேன், சட்னி பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து காத்தால பரோட்டா இருக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஹோட்டலில் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நியாயமா. அதே தான் ப்ரொடியூசர் கேட்கணும். ஏன்னா நான் உன்னை கூட்டத்தில் லொக்கேஷன் காமிச்சேன், இதுதான் ஷார்ட்டுன்னு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிங்க, ரூம் போட்டிங்க, ஏன் இந்த ஷார்ட்டு நீ இப்போ வந்து 4 லைட் எக்ஸ்ட்ரா கேட்குறேன்னு கேட்கணும். என்ன கேட்டால் நான் கேட்க மாட்டேன். 2 இடத்துல கேட்க ஆரம்பித்தேன்னா நின்று போகும். நின்று போய்டும் அந்த கேள்வி. நான் முன்னாடியே யோசிக்க ஆரம்பிப்பேன். இல்லை, பொதுவாகவே இப்போ ஒளிப்பதிவாளர்கள்லாம் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டு எல்லா லைட்டையும் வாங்கி வச்சுக்கிறாங்க, ஆனால் பாதி பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒளிப்பதிவாளர் பேரில் இருக்குது. ஏன் அவன் கொண்டு வரேன்னா அவனுக்கு என்ன எடுக்க போகிறாங்கன்னே தெரியாது. அப்போ அங்கே தான் ஷார்ட் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்ல அது மாதிரி ஒரு ஷார்ட் வேணும்னா அவன் வந்து இப்போ ரெவனன்ட்டுன்னு ஒரு படம் சார், ரெவனன்ட்னு படத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்துட்டு அங்கே கொண்டு போய் எக்யூப்மெண்ட் வச்சுட்டாங்க. ஏன்னா ஐஸில் போக முடியாதுன்னு சொல்லி, ஹெலிகாப்டர் எதுவும் போக முடியாதுன்னு சொல்லி ஹெவி எக்யூப்மெண்ட்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஷெட்டு கட்டி அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு போய் அந்த எக்யூப்மெண்ட் எடுத்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இது நடக்குமா நம்மளுக்கு? இங்கே நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அது மாதிரி எடுனாக்க எப்படி எடுக்க முடியும்? அது நடக்கவே நடக்குது. அது எக்ஸ்டென்சிவ் பிளானிங். நீங்கள் நான் வந்து ரோஜர் டெக்கன்ஸோட ஒரு படத்தை பார்த்துட்டு நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென்னா நைட்டில் ஒரு ஷூட் அவுட் இருக்குது, நல்லா எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டோன்னா அவர் 1 வாரம் லைட் பண்ணியிருக்காரு. 1 வாரம் ரிஹர்ஸ் பார்த்து பிளாக் பண்ணி ஸ்டோரி போர்ட் போட்டு இதுதானே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் கேமரா வச்சு லைட்லாம் இருக்கும், ரோல் மட்டும்தான் பண்ணணும், ஆக்டர் நடிக்கணும். அப்போ லைட்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு அப்போ தான் அந்த ஷார்ட்டே சொல்லுவாங்க. திடீர்னு ஃபேண்டம் ஷாட்டுன்னுவாங்க. அப்போ லைட் நிறைய தேவைப்படும். அப்போ அதுக்கு தான் லைட்டில் வண்டியில் ஏற்றிட்டு வர்றது. அதனால் ஒரு ஃபால் பேக்காக பண்ணுறது. சார் இந்த ஷாட்டுக்கு லைட் இல்லை சார், இங்கேருந்து இவன் இப்படி போகிறான், அதுக்கு லைட் இல்லை சார்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னடா கேமராமேன் லைட் இல்லைன்றான்னு. அதனால் லைட்டை இறக்கி வச்சுருப்போம் நம்ம. திடீர்னு பார்த்தா இங்கேருந்து இப்படி ஓடுறாங்கண்ணா. இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் வர்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே சார் 500 ஃப்ரேம்ஸ்ன்னா 500 ஃப்ரேம்ஸ்னால் நீங்கள் லைட் பண்ணணும். கரெக்ட். அவ்வளோ லைட்டு கொண்டு வரணும். அதுக்கு நான் முன்னாடியே நான் லைட் பண்ணி வைக்கணும். அதுதான் இது. அதனால் கேமராமேனுக்கு அதனால் ஒரு பெனிஃபிட் இல்லை. நிறைய லைட் எடுத்து வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? 100 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க செட்டு உள்ள. இஃப் யூ ஹேவ் மோர் க்ரௌட் மோர் டிஸ்டர்பன்ஸ் தான். அது நீங்கள் குறைவான படங்கள் பண்ணாங்கன்னா அது தெலுங்கு மொழியில் தான் இல்லையா? 3 படம் தான். தெலுங்கு படம் வந்து அவங்க வந்து ஸ்டார் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி, மற்றதெல்லாம் செகண்டரி தான். ஸ்டார் தான் அல்டிமேட் ப்ரிடாமினன்ட். அவங்க எல்லாருமே எந்த ஸ்டார்ஸ் வேறு. அதாவது இப்போ ரஜினி சார் படம் பண்ணுற மாதிரி எல்லா படமுமே எல்லாருக்குமே பெரிய ஃபேன் ஃபாலோயிங், பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஒரு எல்லாருமே. அவங்க மகேஷ் பாபுன்னா அவர் ஒரு பெரிய லெவலில் இருக்குங்க, சிரஞ்சீவி சார்னா ஒரு பெரிய லெவல். அது மாதிரி எல்லாருமே அந்த லெவல் சூப்பர் ஸ்டார் டம்மில் இருப்பாங்க. இப்போ இங்கே அப்படி கிடையாது. அது அங்கே பயங்கர சூப்பர் ஸ்டார் லெவலில் இருப்பாங்க எல்லாருமே. அண்ட் தேவ் ஓப்பனிங், தேவ் ஃபேன் ஃபாலோயிங். ஸோ த ஃபிலிம் இஸ் கேட்டரிங் ஃபார் தம். இட்ஸ் நாட் கேட்டரிங் ஃபார் த சினிமா, இட்ஸ் கேட்டரிங் ஃபார் த ஹீரோ ஆடியன்ஸ், தேர் ஆடியன்ஸ். ஸோ அல்லு அர்ஜுன்னாக்கா அவரோட ராம் சரண்னாக்கா அவரோட ஃபேன் ஃபாலோயிங்காக காம்போசிஷன் அதெல்லாம் வைக்கணும். அதில் போய் நம்ம வந்து ரெகுலர் ஷார்ட்லாம் எடுத்தாக்க இட் ஒன்ட் ஒர்க் அவுட். பாலகிருஷ்ணா வர்றாருன்னா அவருக்கான ஷார்ட் எடுத்தால் தான் அந்த எலிவேஷன் கிடைக்கும். ஏன்னா அவர் இஸ் பிளேயிங் லார்ஜர் தென் லைஃப். ஸோ எவ்ரிபடி இஸ் லார்ஜர் தென் லைஃப். அங்கே கேரக்டர் வைஸ் ஹீரோயிசம். இப்போ இந்தியில் அப்படி கிடையாது. அமிதாப் பச்சனோட போயிடுச்சு அந்த லார்ஜர் தென் லைஃப்லாம். அதுக்கப்புறம் சல்மான் கான் வேணால் சொல்லலாம் லார்ஜர் தென் லைஃப். மற்ற ஷாருக் கூட லவர் பாய் இமேஜில் தான் இருப்பார். இந்த லார்ஜர் தென் லைஃப்லாம் நடிக்க மாட்டார். ஸோ அமிதாப் பச்சன், சல்மான் கான் இஸ் த லாஸ்ட் லார்ஜர் தென் லைஃப் ஹீரோஸ். இப்போ யஷ் வந்தார்னா அவர் லார்ஜர் தென் லைஃப். அது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்காங்க. ரஜினி சார் வந்தாருன்னா லார்ஜர் தென் லைஃப். விஜய் சார் வந்தாருன்னா, அஜித் வந்தாக்க தே ஹேவ் திஸ் ஆடியன்ஸ் லவ் டு சீ தம். அந்த இடத்துல போய் நம்ம வந்து அசிங்கமாக ஷூட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆல்டுகெதர். அதனால தான் எனக்கு அண்ட் தே டேக் லாட் ஆஃப் டைம் டு மேக் த ஃபிலிம். ஒரு படம் சீக்கிரம் முடிச்சதா இல்லை, 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் சர்வசாதாரணம் எடுப்பாங்க. I think it's not worth doing 1.5 years for a film which is not going to get you an Oscar. சும்மா நார்மல் கமர்ஷியல் படம் தான்னாக்கா somebody is going to make money. நம்ம அந்த டைமில் ப்ரொடக்டிவாக 2 நல்ல சின்ன படம் கூட பண்ணிட்டு போகலாம். அது ஒரு இது இருக்குது. ஏன்னா இந்த பெரிய படம் ஓடின படம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மித்து. இப்போ நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின இப்போ கண்ணத்து முத்தமிட்டால் வந்துச்சுங்க, அது கூட வந்து அந்த வருஷத்தில் வந்து ஏதாவது ஒரு படம் ஹிட்டான படத்து பேர் சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு சொல்ல முடியாது. கணத்து முடிஞ்ச மட்டும் இட்ஸ் நாட் எ ஹிட் பிளாக் பஸ்டர் நினைவில் இருக்கும். அந்த வருஷம் வந்த எத்தனையோ படங்கள் இருக்குது சூப்பர் ஹிட்டான படம், அது ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க.
இப்போ அபூர்வ சகோதரர்கள் வந்த போது வந்த சூப்பர் ஹிட் படங்கள் இருக்குது. இப்போ கரகாட்டக்காரன் அது வந்து பயங்கர பிளாக் பஸ்டர். அபூர்வ சகோதரோட ஒரு பெரிய ஹிட் அது. ஆமாம், எல்லா காமெடியும் பெரிய ஹிட்டு, சூப்பர் சாங்கெல்லாம் சூப்பர் டூப்பர். ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நான் வந்து நளினி இருக்காங்க, நளினியோட பிரதர் வந்து என் கூட என் அண்ணன் கூட தான் ஒர்க் பண்ணேன், எனக்கு சீனியர். ஸோ நான் வந்து முதல் நாள் அபூர்வ சகோதரர்கள் பார்த்தேன், மறுநாள் இந்த படத்தை பார்த்தேன். 2 ப்ரிவியூவில் பார்த்தேன். 2 டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். இது அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன், அவங்க இது எஃபர்ட்லெஸ் தான் ஜாலியாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஸோ அதுதான் சினிமா இஸ் சச். சினிமா சச். அதை இப்போ அந்த படத்தை நீங்கள் வந்து அதை ஒர்க் பண்ண கேமராமேனியோ இல்லை அந்த படத்தை யாரையும் நம்ம கூப்பிட்டு பேசுகிறது, அப்போ பிளாக் பஸ்டர் அது தப்பு படம்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல, பிளாக் பஸ்டர் டசன்ட் மேக் எனி இது. இப்போ நாயகன் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம், தளபதி இன்னும் பேசுகிறோம். தளபதி இஸ் நாட் படைப்பா, ட்ரூ எக்கானமி வைஸ். பட் படைப்பா விட அதிகமாக பேசப்படுற படம் வந்து இப்போ வந்து இது படைப்பா வந்து கிரேட் ஃபிலிம். ஐ லவ் தட் ஃபிலிம். ஐ ஹவ் சீன் மெனி டைம்ஸ். பட் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஹிட்டுனால மட்டும் அதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு படத்தோட சக்ஸஸ்ன்றது லாஞ்சிவிட்டி. ஒரு 15-20 வருஷம் கழிச்சு நான் சிட்டிசன் சொன்னாக்கா உங்களுக்கு தெரியுது அந்த படத்தை. சிட்டிசன் ஒரு படம் தெரியுது, இல்லாட்டா ஆனஸ்டான்னு சொன்னாக்கா தெரியுது, இல்லை கண்டுகொண்டேன்னு சொன்னால் தெரியுது, கணத்தில் மட்டும் சொல்லுது, பாய்ஸ்ன்னு சொன்னால் அந்த படத்தோட பேர் தெரியுது. தென் அந்த வருஷத்தில் வந்து வேறு ஹிட்டு படங்கள் இருக்கும், அதெல்லாம் மறந்து போயிடும். அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். வென் யூ டூ அ ஃபிலிம், தட் ஃபிலிம் ஷுட் ஹேவ் சம் சிக்னேச்சர் ஆஸ் அ கேமராமேன் ஃபார் மீ. ஏன்னா ஐ ஸ்பெண்ட் 1 year ஆஃப் மை லைஃப் டைம். 1 year of your life is very, very important. You can do many things. இப்போ வந்து as I grow older, I feel even more importance to every day. So இல்லைங்களா, and that's very days precious. It's a gift. பவன் கல்யாணோட பணியாற்று எப்படி இருந்தது? பவன் சாருக்கு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சி போச்சு. அதனால் நல்ல சீன்லாம் எடுத்து எனக்கு மாலையெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவார். போட்டு ஹேண்ட் ரிட்டன் இதெல்லாம் கொடுப்பாரு. அது மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுவார். அதாவது அவர் திருவிக்ரம் சார் சொல்லியிருந்தார், அவர் பர்சனலாக ஏதோ உட்காந்து பேசும்போது கூட ரவி சார்ன்னு தான் சொல்லுவார். ஒரு ரெஸ்பெக்டோட தான் உங்களை பற்றி சொல்லுவார். அதாவது நெவர் சே ரவி கேமராமேன் இருக்காரு கீழே அப்படின்லாம் சொல்ல மாட்டார், ரவி சார் இருக்காரு கீழே. ஸோ தட் ரெஸ்பெக்ட் he always gave. இப்போ அவர் இப்போ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அந்த பிறகு கூட பார்த்தேன் அவரை. he always very appreciative. அது இது மாதிரி சில நல்ல ஷார்ட்லாம் எடுத்து வந்து ஹக்லாம் பண்ணி என்ன ஷார்ட் அது ஐ சீன் பீப்புள் ஷூட் கோல்டு ஸ்டாண்டர்ட் எல்லாம், இது பிளாட்டினம் ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ he always worked with great cameramen like பிசி சார். அது மாதிரி எல்லாம் நல்ல கேமராமேன் கூட தான் ஒர்க் பண்ணுவார். அவர் அது ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்காள். உங்கள் கரியரில் நீங்கள் மிக அதிகமான படங்கள் பண்ணாதுன்னா ஹிந்தி தான் இல்லையா? ஆமாம், 35 படம். எதனால்? as I told you, it's a planning. ஸோ உனக்கு ஒரு படம் முடிஞ்சால் அடுத்த படத்துக்கு போக முடியும், கரெக்டாக ஷெடியூல் பண்ணிக்க முடியும். இது இப்போ நான் வந்து இங்கே ஒரு தமிழ் படம் பண்ண வந்தபோது டான், ராக் ஸ்டார் 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். 2த்தையும் திருப்பி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இந்த படம் இந்த தீபாவளின்னு சொல்லி அடுத்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபுல் வருஷம் போச்சு, 2 வருஷம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ தட் டசன்ட் ஒர்க் எக்கனாமிக்லி ஃபார் மீ. தே டோன்ட் பே யூ ஃபார் 2 years. அது எந்த விதத்துலையுமே யூஸ்லெஸ். அது அந்த படம் எனக்கு எந்த விதமான அவார்டுகளையோ இதையும் வாங்கி கொடுக்கல. ஸோ என்னத்துக்கு அது? நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் புது எக்யூப்மெண்ட்டுடைய தீவிர காதலரா? ஆமாம், நான் நிறைய புது எக்யூப்மெண்ட்டு அதை நான் சொன்னேன். இப்போ கூட வரும்போது கூட ஒரு கேமரா. ஸோ எனக்கு வந்து புது லைட்டு புது இது வந்து அதனால் அலெக்ஸா கேமரா வந்தபோது இன்டர்நேஷ்னலி தே ரிலீஸ்ட் எ ப்ரோஷர். அந்த கவரில் என்ன தான் போட்டிருந்தாங்க, அருமை. ஸோ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எப்படி உங்கள் ஃபோட்டோ போட்டாங்க, எவ்வளோ இன்டர்நேஷ்னல் கேமராமேன்ஸ் இருக்காங்க. அந்த கேமரா இங்கே வந்தபோது டெஸ்ட்டுக்கு நான் தான் ஃபஸ்ட் எடுத்தேன். அதுமாதிரி ரெட் கேமரா வந்தபோது அதோட ஓனர் வந்து என்ன வந்து அமெரிக்காவில் மை நேம் இஸ் கான் படம் ஷூட் பண்ணும்போது வந்து என்னை பார்த்து அந்த போட்டோடைப் கொண்டு வந்து காமிச்சார். டிஜிட்டல் கேமரா வந்தபோது போட்டோடைப் எடுத்துகிட்டு வந்தது காமிக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி எனக்கு ஏதாவது புது கேமரா வந்தால் பல கம்பெனிகளை என்ன தேடி வந்து எனக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அது பிகாஸ் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஐ எம் நாட் வெரி டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் என்றால், பட் ஐ எம் வெரி கீன் ஆன் எக்ஸ்ப்ளோரிங் ஒரு நியூ டாய் வச்சுக்கிற மாதிரி தான். இப்போ இந்த அகிலா கிரேன் சொல்கிறாங்களா, அதை நான் தான் ஃபஸ்ட்டு பூஜையை போட்டு ஓப்பன் பண்ணேன் அந்த மருதநாயகம் படத்துக்கு. அதுதான் அந்த தெய்வம் தந்த பூ அந்த பாட்டில் யூஸ் பண்ணோம், அந்த 70 feet கிரேன். அது மாதிரி லென்சஸ்ஸு புது லைட்ஸு எல்லாமே நான் தான்
ஃபஸ்ட்டு வர வைக்க சொல்லுவேன். இல்லை, சினிமா உலகத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா டர்பி, மிக்சலு, அதுக்கப்புறம் ஏரி, இப்படி வந்து ஒரு 7-8 கேமரா தான் இருந்தது. இன்றைக்கி மொத்தம் வந்து ஒரு 25-30 வகை கேமராக்கள் இருக்குமா? மேலே இருக்கும். மேலே. இப்போ நீங்கள் இவ்வளோ சின்ன கேமராலே ஃபுல் படத்தை எடுத்துடலாம். நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்டு தான் இப்போல்லாம் சின்ன கேமரா. ஸோ இட்ஸ் நாட் தட் ஹூ ஷூட்டிங் பிஹைண்ட் இட் தான். அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் என்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்ககிட்டே சொல்லுவேன். இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேர்ல்டு வைடு இந்த மாதிரி கேமரா வாங்கிட்டு அவங்க பியூட்டிஃபுல் லொக்கேஷன்லாம் இருக்காங்க. ஏதோ மவுண்டனில் இருக்காங்க, வாட்டர் ஃபால் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அவன் உட்காந்து டெய்லி ஃபோட்டோ எடுக்கிறான். பியூட்டிஃபுல் லைட்டில் என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான் கேமரா வச்சுட்டு. ஸோ அப்படி இவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. இதில் நம்ம எப்படி ஒரு தனித்துவம் காமிக்கிறது, அதுலேருந்து நம்மளை ஒருத்தர் ஹையர் பண்ணி ஒரு படத்துக்கு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து லக்கு மட்டும் போகாது. நம்ம அதை இந்த ரேட் ரேஸில் இந்த இவ்வளோ க்ரௌடுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தனித்து தெரியணும். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மாற்றி தான் யோசிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக யோசிக்க முடியாது. எல்லாத்துக்குமே லேட்ரல் திங்கிங் தான். இங்கே கேமராக்கெலாம் இல்லை இங்கே வச்சு பார்க்கலாமான்னு ஒரு யூ ஷுட் கிவ் யுவர் செல்ஃப் அ புஷ் எவ்ரி ஷாட். அது அந்த கதைக்கு தேவையா, கதையை டிஸ்டர்ப் பண்ணாதே இருக்கணும். பட் யுவர் லைட் ஹாஸ் டு பி, இதெல்லாம் திங்க் பண்ணிட்டே இருந்தால் தான் யூ கேன் புஷ் யுவர் செல்ஃப். அதனால தான் ஈஸி வே போகிறது வந்து பண்ணிவிட்டு ஒரு படத்தில் பண்ண லைட்டிங் இன்னொரு படத்தில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எந்த அசிஸ்டண்ட் வேணாலும் பண்ணுவோம் அந்த லைட்டிங். நம்ம பண்ணுற படம் இல்லாமல் ஒரு படத்தில் பண்ண லைட்டிங்கில் இன்னொரு படத்தில். இப்போ பொருநானூறு ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் ட்ரீசரும் நீங்கள் தக் லைஃப் ட்ரீசரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னாக்கா அது வேறு கதை, அதுக்கு வேறு லென்ஸு, வேறு லைட்டிங். இந்த படத்தில் யூஸ் பண்ணுற லென்ஸ் இல்லை அதில் யூஸ் பண்ணுது, இதில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் இல்லை அதில் யூஸ் பண்ணு. ஸோ தேர்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணோம். ஒன்றுத்தில் வந்து நீங்கள் சக்சீட் ஆகலாம், பேர் வாங்கலாம், பேர் வாங்காத இருக்கலாம் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர். அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. இட்ஸ் நாட் கோயிங் டு கில் யூ, அட்லீஸ்ட் ட்ரை இட். என்ன ஆக போகுது, நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன், அடுத்த படத்தில் எதை பண்ணுவோம். ஆனால் நல்லா இருக்கணும்னு சொல்லி பண்ணதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா போர் இல்லையா? ஐமேக்ஸ் கேமராவில் படமாக்குறதுனா இப்போ படமாக்குறது மாதிரி எத்தனை டைம் காஸ்ட்லியாக இருக்கும்? நார்மல் கேமராலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு காஸ்ட்லியாக இருக்கும். அதில் எடுக்க வேண்டிய கதை எடுத்தால் தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ நோலனுக்கு தெரியும், அதனால் அவர் எடுக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேமராமேன் யார்? எனக்கு தமிழில் வந்து சந்தோஷன். சந்தோஷன் வந்து ஒரு பாண்ட் கேமராமேன். ஏன்னா நான் எப்படி சொல்லலான்னாக்கா, ரஜினிகாந்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலை. நிறைய படத்துக்கு கேட்டாங்க பண்ணல. ஸோ நான் வந்து ஒரு தடவை ரஜினி சாரை மீட் பண்ணும்போது நான் வந்து ரத்னவேலர் ஷூட் பண்ணிட்டேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.